اللهم صل وسلم على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما تحب وترضى بأن تصلي عليه. الحمد لله رب العالمين. اللهم صل وسلم على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما تحب وترضى بأن تصلي عليه. முபாரக்கான இந்த ரமலானுல் கரீம் மூன்றாவது லைலத்துல் ஷரீஃப் சையதுல் ஆலமீன் கபல ரசூலுல்லாஹ் பிலாத் முஹம்மதி ஃபாத்திமத்துல் பத்தூல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் وأفاض علينا البركات منها دهر الداهرين ஆமீன். நாயகி அவர்களின் மேலாம்பரமான உருஸ் முபாரக்குடைய சங்கையான யோமு ஷரீஃபாகும் ரமதானுல் முபாரக் மூன்றாவது தினம். ரமதானுடைய மாதத்தில் அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலாவின் அளவிலாத அன்பையும் அல்லாஹுவின் கருணையும் அல்லாஹுவின் பிரியத்தையும் நாம் சம்பாதித்துக் கொள்ள வேண்டுமேயானால், நாம் அடைந்து கொள்ள வேண்டுமேயானால், அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலாவின் ஹபீபுல் ஆலமான உஜூத ரஹ்மத்தான தாஜுல் அம்பியாய் வல் முர்சலீன் ஹபீப் ரப்பல் ஆலமீன் நூருல்லாஹி முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஷரஃப கர்ரம் மஜ்ஜத வல்லம் நாயக கோமான் அவர்கள் சந்தோஷத்தை நாம் எவ்வளவு பெற்றுக்கொள்கின்றோமோ அந்த அளவுக்கு அல்லாஹ்வின் சந்தோஷம் நமக்கு நசீபாகும். மாஷா அல்லாஹ். ரமதானுடைய மாதத்தில் மட்டுமல்ல, காலமெல்லாம் அல்லாஹ்வின் சந்தோஷம் நமக்கு வேண்டுமே ஆனால், அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலாவுடைய பிரியத்திற்கு உரிய அடியார்களாக நாம் ஆக வேண்டுமேயானால், நாம் தேட வேண்டியது எல்லாம் அல்லாஹ்வின் ஹபீபுல் ஆலமான நூறு முத்தலக்கான உஜூத ரஹ்மத்தான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அன்பை, ரசூலுல்லாஹ்வுடைய சந்தோஷத்தை, ரசூலுல்லாஹ்வுடைய திரு பொருத்தத்தை, ரசூலுல்லாஹ்வுடைய பிரியத்தை நாம் தேடுவோமேயானால் அல்லாஹ்வின் சந்தோஷத்தை அல்லாஹ் நமக்கு அருள் புரிவான். மாஷா. அந்த வகையில் இந்த சங்கையான ரமதானுடைய மாதத்தில் அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலாவுடைய அன்பை கணக்கில்லாத அளவுக்கு பிலா ஹத் பிலா அதத் ஹய்யுல் கய்யிமான் அல்லாஹு துல் ஜலாலாவின் அன்பும் அருளும் அல்லாஹுவின் மன்னிப்பும் அல்லாஹுவின் திரு பொருத்தமும் நமக்கு ஹாசிலாக்கி வைக்கக்கூடிய மகத்தான ஒரு அமலை நாம் செய்வதற்கான தௌஃபீக்கை இந்த சாஅத் ஷரீஃபில் அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்துள்ளான். மாஷா. நாம் எல்லாம் இப்பொழுது அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹுவின் தௌஃபீக்கை கொண்டு மஷியத்தை இலாஹியாவுடைய இராதத்து ஷரீஃபின் படி
நம்மை எல்லாம் அல்லாஹ் ஒன்று சேர்த்திருப்பது இப்பொழுது அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவுடைய ஹபீபுல் ஆலமான சய்யிதுல் அன்பியா வல் முர்சலீன் சய்யிதுல் ஆயாத்துல் குர்ஆனுல் அதீம் சையதுனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஸர்ரஃப கர்ரம் மஜ்ஜத வஅல்லம் நாயகோமான் அவர்களுடைய கல்ப அத்ஹருல் அலியுல் அதீம் கண்மணி நாயகத்துடைய கல்ப அத்ஹருல் அலியுல் அதீமான பிகாத முஹம்மதி முதுகத முஹம்மதி ஃபாத்திமத்துல் பத்தூல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் وافاض علينا البركات منها دهر الدعامين مناقب الشريف உடைய மஜ்லிஸ் முபாரக்கவில் அல்லாஹ் நம்மை எல்லாம் ஒன்று சேர்த்துள்ளார். அல்லாஹ் தபாரக் வ தஆலா அவன் ஹபீபுல் ஆலமான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஹப்பத் ஷரீஃபிலும் சையதுனா கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஹ்லு பைத் அத்ஹாருடைய மஹப்பத் ஷரீஃபிலும் நம்மையும் நம்முடைய அஹ்லையும் காலமெல்லாம் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. நாளை கபரிலும் ஹஷ்ரிலும் அஹ்லு பைத் அத்ஹார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மததும் இனாயத்தும் ஹிமாயத்தும் ஹாசிலான அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவுடைய முகர்ரபான இபாதுகளுடைய ஜமாஅத்தில் அல்லாஹ் நம் அனைவர்களையும் சேர்த்து அருள் புரிவானாக. அல்லாஹு சய்யிதுனா அல்லாஹ் ஃபضلி வ ரசூலிஹி கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய திரு ஹதரத் ஷரீஃபில் ஒரு முறை நாயகம் அவர்கள் பால் குடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஹஸரத் அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா வந்தாங்க. மாஷா அல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடிச்ச இந்த முபாரக்கான பால்ல நாயகம் அவர்கள் என்ன இப்னு அப்பாஸ் கொடுத்தாங்க. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லுடைய தெய்வீக திவ்யத்தில் கரத்தால வாங்கின அந்த பரக்கத்தான மஷ்ரூபாத் ஷரீஃப் பாலை வாங்கி அவங்க வச்சிருக்கும் போது இன்னொரு சஹாபி வந்தாங்க. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்னு அப்பாஸுக்கு பாலை கொடுத்த பிறகு அவங்க வர்றாங்க. அப்ப கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமாவை பார்த்து சொன்னாங்க, ஓ இப்னு அப்பாஸே, அந்த பாலை உங்களுக்கு சொந்தமானது, நான் உங்களுக்கு கொடுத்துட்டேன், அதுக்கு இப்ப நீங்க தான் ஓனர். நீங்க இஷ்டப்பட்டா உங்களுடைய ஒரு சகோதரர் வந்திருக்கிறார், மூமினான ஒரு சகோதரர், அவருக்கும் அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம், அவருக்கும் கொடுக்கலாம், உங்க இख्तियार, உங்களுக்கு கொடுத்தாச்சு அப்படின்னு கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஸரத் அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு நாயகம் திருவாயால சொன்னாங்க. அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, நாயகமே, தங்களுடைய உத்தரவு லப்பைக், தங்களுடைய ஆர்டருக்கு நான் அர்ப்பணமாவன குர்பான் அவர் எஜமானே, எது வேணாலும் நான் கொடுத்துருவேன், தங்களுடைய ஹதரத்துல் கரீம்ல இருந்து என்ன எனக்கு கிடைச்சது, தங்களுடைய நிஸ்பத்து ஷரீஃப் உள்ள எதையும் நான் யாருக்கும் தர இஷ்டப்பட மாட்டேன் நாயகம். ஏன்னா தங்கள்கிட்ட இருந்து எனக்கு கிடைச்சது மாஷா அல்லாஹ், அதை யாருக்கு வேற எது வேணாலும் கொடுத்துருவேன், தாங்களுடைய முபாரக்கான திருக்கரத்தால வந்ததை நான் யாருக்கும் தாரதுக்கு இஷ்டப்படல நாயகமேன்னு சொன்னாங்க. மாஷா சொன்னது யாரு? ஹிப்ருஹாதிஹில் உம்மா, இந்த உம்மத்துல மிகப்பெரிய ஆலிம் என்று முத்து முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாருக்கு முத்தரை குத்தனாங்களோ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முத்தரை பதித்தார்களோ அந்த ஹிப்ருஹாதிஹில் உம்மா அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. சாதாரண ஆள் இல்ல, சாதாரண ஆள் இல்ல. காரணம் என்ன? அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு போன்ற அந்த உயர்ந்த ஈமானுடைய உச்ச நிலையில உள்ளவங்களுக்கு தான் முஸ்தஃபியத்தான ஹதரத்துல் கரீமுடைய அதீமு ஷான் என்னன்னு தெரியும். முஸ்தஃபியத்தான ஹதரத்துல் கரீமுடைய அதீமு ஷான் யாருக்கு தெரியும்? ரயீசுல் முஃபஸ்ஸரீன், குர்ஆனுக்கு தஃப்சீர் செய்யக்கூடிய முஃபஸ்ஸிரின்களுடைய தலைவர் என்ற மாஷாஅல்லாஹ் இஸ்லாமிய லோகம் போற்றி ஏற்றி வச்சிருக்கிற
நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் இந்த உம்மத்தில் மிகப்பெரிய ஆலிம் என்று அடையாளம் காட்டப்பட்ட ஹஸரத் அல் அக்தஸ் அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு போன்ற உயர்ந்த ஈமான் உச்ச நிலையில் உள்ள முத்தகீன்களுக்கு தான் தெரியும் மாஷா அல்லாஹ் முஸ்தபியத்தான ஹதரத்துல் கரீமுடைய அலீமு ஷான் என்ன. அப்ப ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய லிசானுல் ஹக்கில் கரீமா நாயகம் பிஷாரத் செய்றாங்க. இமாம் புகாரி ஜாமிஉ ஸஹீஹுல் புகாரில மாஷா அல்லாஹ் ஹதீஸ் பதிவு செய்றாப்ல மாஷா அல்லாஹ். நாம் எல்லாம் அடிக்கடி பயான் செய்யக்கூடிய ஹதீஸ் ஷரீஃப் இது மாஷா அல்லாஹ். இன்றைய தினத்தில் என்ன நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய திருமொழிகளுடைய அந்த தனிப்பட்ட ஒரு மகா கௌரவமான நிலை என்ன, ஒரு மத்தனுக்கு ஒரு ஹதீஸுக்கு மாஷா அல்லாஹ் என்ன பல கோடி வியாக்கியானங்கள் இருக்கும் மாஷா அல்லாஹ். ஒரே ஒரு மீனிங் மட்டும் இருக்காது, அதுக்கு பல கோடி வியாக்கியானங்கள் இருக்கும் மாஷா அல்லாஹ். அப்படிப்பட்ட உன்னதமான படுத்துக்கோ, நீ சின்ன படுத்த படுத்த அப்படிப்பட்ட நீ தலையை வச்சிருக்கா இப்படி 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 காரணம் இங்கே இங்கே காரணம் சொல்லிக் கொடு அப்படிப்பட்ட படுத்து உன்னதமான மகா கௌரவமிக்க திருவாக்கு கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தெய்வீக திவ்ய திருவாயால் நாயகம் திருவாயை மலர்ந்து அருள் செய்யறாங்க. இமாம் முஹம்மது பின் இஸ்மாயில் பின் இப்ராஹிம் அல் புகாரி ரலியல்லாஹு அன்ஹு அஜ்மஈன் ஜாமிஉ ஸஹீஹுல் புகாரில மாஷா அல்லாஹ் ஹதீஸ் பதிவு செய்றாங்க. அன்ன ஃபாத்திமத்து பித்அத்து மின்னி, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்றைய தினத்தில் அரூசாவாக இருக்கிற தொய்யிபா தாஹிரா ஜக்கியா சையதத்துல் ஆலமீன் ஃபாத்திமத்துல் பத்தூல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வ அஃபாது அலைனல் பரக்காத் மின்ஹா தஹரத் ஆமீன் நாயுடைய மகா கௌரவத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருவாயால் நமக்கு மாஷா அல்லாஹ் என்ன சுப செய்தி நல்வாக்கு நாயகம் அருள் செய்யறாங்க. அன்ன ஃபாத்திமா பித்அத்து மின்னி, நிச்சயமாக உறுதியாக ஃபாத்திமா எண்ணில் பித்அத், அது தமிழ்ல சொல்லும் போது பகுதின்னு சொல்லி என்ன பித்அத்துக்கு பகுதி ஒரு பாகம் அது மாதிரி வியாக்கியானம் கொடுக்கிறது உண்டு. ஆனா அது அப்படி சரியான ஒரு பூரணமான ஒரு மீனிங் அது ஆகாது. பித்ஆ அதுக்கு சரியான பொருள். ஹதீஸ் நபவிக்கு நாயகத்துடைய இந்த திருவாக்குக்கு குர்ஆனுடைய வெளிச்சத்தில் நாம் விளக்கம் வியாக்கியானம் பொருள் தேடுவோம். ஆனால் என்ன செய்ய ஏமா ரஹமத்துல் மலையில் அவர் நினைட்டுமா சார் மசாலா என்ன பித்ஆ, அதுக்கு மசாலா என்ன குர்ஆன் ஷரீஃபுடைய வெளிச்சத்தில் நாம் அதுக்கு பொருள் தேடுவோமே. ஆனால் பித்அத்ங்கிற வார்த்தை குர்ஆன் ஷரீஃப்ல 2 இடத்துல வருது மசாலா. பித்அத்ங்கிற வார்த்தை 2 முறை குர்ஆன் ஷரீஃப்ல வருது. அது ரெண்டும் ஒன்னு சூரத்து யூசுஃப்ல வருது, மற்றொன்று சூரத்து ரூம்ல வருது மஷா. இந்த 2 கலிமத்து ஷரீஃபையும் அல்லாஹ் இஸ்திஅமால் செய்யும் பொழுது
பிضா சினீன் 7 வருஷத்துக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா பிதுஆங்கிற இந்த கலிமத்து ஷரீஃபை 7 வருஷத்துக்கு ரப்புல் ஆலமீன் இஸ்திமால் செய்யறான். 7 வருஷத்தை அல்லாஹ் சொல்ல உத்தேசிக்கும் பொழுது இரும்பு வந்தா பின்னாடி போயிடு, எப்படி வா கதவு திறக்காத, பின்னாடி போயிடு. பிதுஆங்கிற வார்த்தை என்ன? அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா பிதுஆ சினீன் 7 சும்மா ஆடிட்டு இல்ல காமி எல்லாரும் சிந்தனை மாறும், அப்படியே உட்கார்ந்து தடை கொடுக்கு. பிதுஆ சினீன் 2 தான சூரத்து யூசுப், சூரத்து ரூம், 2 சூரத்து ஷரீஃப்லையும் அல்லாஹ் தபாரக் வ தஆலா பிதுஆங்கிற இந்த கலிமத்து ஷரீஃபை ரப்புல் ஆலமீன் இஸ்திமால் செய்யறான். இஸ்திமால் செய்யக்கூடிய ரப்புல் ஆலமீன் 7 வருஷத்துக்கு செய்யற மாஷா அல்லாஹ் பிதுஆ சினீன்னு சொல்லி மாஷா. அப்ப பிதுஆங்கிற இந்த கலிமத்து ஷரீஃப் ஆகிறது என்ன? ஒரு 10% 10% இருந்தா அதுல 7% பிதுஆங்கிற வார்த்தை மாஷா அல்லாஹ் என்ன குர்ஆன் உத்தேசிக்குது மாஷா அல்லாஹ். சொல்றது புரியுதா? 10% இருந்தால் 7% அல்லாஹ் மாஷா அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃப்ல என்ன வார்த்தை யூஸ் பண்றான்? பிதுஆ. ஏன்னா பிதுஆ சினீன்ங்கற மாஷா அல்லாஹ் அல்லாஹ் 7 வருஷத்துக்கு. அப்ப மாஷா அல்லாஹ் என்ன 10 இருந்தால் அதுல 7க்கு பேர் என்ன? 7%க்கு பிதுஆ. 100 ஆனால் 70க்கு பேர் பிதுஆ. 1000 ஆனால் 700க்கு பேர் பிதுஆ. 7 பகுதிக்கு 7%க்கு 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 மாஷா அல்லாஹ் குர்ஆன் இஸ்திமால் செய்யக்கூடிய லஃப்ஸுக்கு பேர் என்ன? பிதுஆ. ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சர்வலோக பேரரசியான நம் ஆரிய ரட்சகியான சையதத்துல் ஆலமீன் கபத ரசூலுல்லாஹ் ஃபாத்திமத்துல் பத்தூல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வஅஃபாத அலைனா பரக்காத் மின்ஹா தஹரத் ஆமீன். அவர்களை பற்றி நாயகம் குறிப்பிடும் பொழுது அன்ன ஃபாத்திமத்து பிதுஅத்தும் மின்னி கிதாத்தும் மின்னி அதெல்லாம் பல ரிவாயத்தில் வருது. முதுகத்து மின்னி அப்படிலாம் வருது. நாம ஓதிய இந்த ஹதீஸ் ஷரீஃப் புகாரி ஷரீஃபுடைய ஜாமிஉ சஹீஹுல் புகாரி உடைய மத்ன் ஷரீஃபில் மாஷா அல்லாஹ் அன்ன ஃபாத்திமத்து பிதுஅத்தும் மின்னி. பிதுஅ நாயகம் அவர்கள் இங்க என்ன சொல்ல வர்றாங்க நமக்கு திருவாயால? ஜாத்த முஹம்மதியாவில் 7% மாஷா அல்லாஹ் 10 இருந்தால் அதில் 7% மாஷா அல்லாஹ் ஃபாத்திமத்துல் பத்தூல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் உடைய பகுதிங்கறாங்க பைகம்பர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாஷா அல்லாஹ். புரியுதா? அன்ன ஃபாத்திமத்து பிதுஅத்தும் மின்னி. பிதுஅத் மாஷா அல்லாஹ் என்ன? இந்த 7ங்கற இந்த தஷ்ரீஹாத் நான் கொடுக்கல, ரப்புல் ஆலமீன் குர்ஆன் ஷரீஃப்ல என்ன 7 அல்லாஹ் கோட் பண்ணும் பொழுது 7 வருஷத்தை மாஷா அல்லாஹ் சூரத்து யூசுப்லயும் சூரத்து ரூம்லயும் 7 வருஷத்துக்கு அல்லாஹ் இஸ்திமால் செய்யக்கூடிய கலிமத் ஷரீஃப் என்ன? பிதுஆ சினீன். அவ்வாறு என்றால் சையதத்துல் ஆலமீன் ஃபாத்திமத்துல் பத்தூல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சையதா ஃபாத்திமா நாயினுடைய ஆதுமத்து ஷரீஃபும் அவர்களது மகா கௌரவம் ஏராளமான ஹதீஸ்கள் இருக்குது மாஷா அல்லாஹ். 1 இல்ல 2 இல்ல. பேன போட்டு 1 இல்ல 2 இல்ல மாஷா அல்லாஹ்.
ஏராளமான ஹதீஸ்கள் எல்லாமே விசேஷமானதுதான். அத்தனை இது எப்படின்னு சொன்னா அன்ன ஃபாத்திமாத்து பித்அத்தும் மின்னி, நாயகத்தோட இந்த திருவாக்கு மாஷா அல்லாஹ் நம்ம உடல்ல என்ன எல்லா உறுப்பும் நமக்கு ரொம்ப முக்கியமானதுதான். யாராவது மூக்கு எனக்கு போதும் கண்ணு வானான்னு சொல்லுவானா? இல்ல யாராவது எனக்கு காது போதும் நாக்கு வானான்னு சொல்லுவானா? அல்ல, எல்லாம் வேணும். இருந்தாலும் அத்தனையிலே மாஷா அல்லாஹ் பிரைன் மூளை இருக்குது, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். எல்லாம் ஒழுங்கா இருந்து அது ஒழுங்கா இல்லைக்கிட்டே என்ன ஒரு ஃபாயிதா இல்லை, புரிஞ்சா? வேஸ்ட் ஆயிடும். அதுபோல மசாலா என்ன, நாயகத்துடைய இந்த திருவாக்கு பெரிய ஒரு விஷயத்தை நமக்கு வெளிக்கொண்டு வந்து காட்டுது. அந்த ஃபாத்திமாத்து பித்அத்தும் மின்னி, அந்த ஃபாத்திமாத்து பித்அத்தும் மின்னி. நான் மத்தன அடுத்த பகுதிக்கு போகல, அது ஃபமன் அகதபஹா அகதபனின்னு வருது மாஷா அல்லாஹ். இப்ப அங்க நம்ம போகல, பித்அத்தும் மின்னியுடைய தஸ்ரீஹாத் தான் பார்க்கிறோம் மாஷா அல்லாஹ். அப்ப நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கண்மணி நாயகத்துடைய ரிசாலத்துல் கரீமை ஈமான் கொண்ட முஃமின்களான நாம் கண்ணை கட்டி காட்டுல விட்ட மாதிரி என்ன, நாமோ அஹ்லுல் பைத் அத்ஹாருடைய அலுமத்து சரி தெரியாம நாம் பொட்டைகளாக ஆகிவிடாமல் நமக்கு என்ன, நம்மள கல்பு கண்ணை திறந்து விடுறாங்க திருநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மகா சக்தி மிக்க திருவாக்கின் மூலமாக. காரணம் என்ன, அஹ்லுல் பைத் அத்ஹாருடைய மஹப்பத் மாஷா அல்லாஹ் ஈமானோடு சார்ந்த விஷயமா இருக்குது. சாதாரணமானதா இல்ல, ஈமானோட சார்ந்த விஷயமா இருக்குது. அஹ்லுல் பைத் அத்ஹார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மஹப்பத் என்பது லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் திருக்கலிமாவுல நம்முடைய தொடர்பு எந்த அளவுக்கு இருக்குது, கலிமாவுடைய விசுவாசத்தில் என்பதை உறுதி செய்யக்கூடியதா இருக்குது. அஹ்லுல் பைத் அத்ஹார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஹப்பத் செய். அதன் காரணத்தினாலதான் இந்த உம்மத்துல மிகப்பெரிய ஈமான்தாரியாகிய இந்த உம்மத்து மொத்த பேருடைய ஈமான ஒரு தட்டிலையும் கைருல் பஷர் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு ஈமான ஒரு தட்டிலையும் தூக்கி வச்சா என்ன, சித்திக் நாயகத்துடைய ஈமான் தான் வெயிட்டாகுறாங்க திருநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஈமானை விட பவர்ஃபுல் ஈமான் என்ன வேற யாரும் எந்த சஹாபியும் கிடையாது மாஷா அல்லாஹ். அப்படி ஈமான்ல பரிபூரணத்திலும் பரிபூரணம் அடைந்த கைருல் பஷர் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அஹ்லுல் பைத் அத்ஹார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அதீமு ஷான் என்ன, பித்அத்து முஹம்மதி ஃபாத்திமத்துல் பத்தூல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், நஃப்ஸ் முஹம்மதி அலி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், ஹஸனைன் கரீமைன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், ஜவாத் குதுஸியா நுஃபூஸ் ஆலியா உடைய அதீமு ஷானை பற்றி கைருல் பஷர் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு பயான் செய்யும் பொழுது உர்குபு முஹம்மதன் ஃபீ அஹ்லி பைத்திஹி ங்கறாங்க மாஷா அல்லாஹ். உர்குபு முஹம்மதன் ஃபீ அஹ்லி பைத்திஹி, இதும் என்ன தாரீഖுடைய கிதாபுல வரல, புகாரி ஷரீஃப்ல இமாம் புகாரி பதிவு செய்யறாங்க மாஷா அல்லாஹ். புகாரி ஷரீஃப்ல ரெண்டு பெரிய ஒரு விசேஷ தன்மை இருக்குது. ஹதீஸுகளை இமாம் புகாரி அவங்க புகாரிக்குள்ள கொண்டு வரும்போது ரெண்டு கேட்டகரி வைக்கிறாங்க. ஒன்று முஸ்னதன், இன்னொன்று தாரீகன். இந்த ஹதீஸ் எல்லாம் மாஷா அல்லாஹ் முஸ்னதன்ல வருது மாஷா அல்லாஹ். சனது மசாலா என்ன ரொம்ப கவியாக இருக்கும். முஸ்தபியத்தான ஹதரத் கரீம் வரையிலையும் போய் சேர்றதில்லை. அப்ப இமாம் புகாரி அவர்கள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு திருவாக்க புகாரில கொண்டு வர்றாங்க ஹதீஸ் ஷரீஃப்.
உர்குபு முஹம்மதன் ஃபி அஹ்லி பைத்திஹி. யார் சொல்றா? இந்த உம்மத்துல யாருடைய ஈமான் டாப்ல இருக்குதோ அதை விட ஆளா ஒரு ஈமான் கிடையாது. அதை விட ஆளா ஒரு ஈமான் கிடையாது. எல்லாம் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு ஈமானுக்கு தஹத்தல தான் அத்தனை சஹாபத்தோட ஈமானும். அந்த அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு சொல்றாங்க, உர்குபு முராகபா செய்யுங்க, முராகபா செய்யுங்க. உர்குபு சரியான கரெக்ட் மீனிங் கொடுக்கன்னா என்ன? கண்ணால மட்டுமல்ல, உங்களோட கல்பாலையும் உங்களோட சிந்தனையாலையும் நோக்குங்கள், காணுங்கள். அஹ்லுல் பைத் அத்ஹார் நுஃபூஸ குத்ஸியாவான பிலாத முஹம்மதி ஃபாத்திமத்துல் பத்தூல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், நஃப்ஸ முஹம்மதி அலி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், கரீமன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், நுஃபூஸ குத்ஸியாவுல முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை காணுங்கள்னு சொல்றாங்க சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு. மாஷாஅல்லாஹ். விளங்குச்சா? புரியுதா? ஜாமிஉ சஹீஹுல் புகாரில பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். மாஷா அல்லாஹ். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு என்ன சொல்றாங்க? சித்திக் நாயகத்தை தனக்கு ரோல் மாடலாக ஒரு மனிதன் கொண்டான்னு சொன்னா அவன் அஹ்லுல் பைத் அத்ஹார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஷ்க்ல மாஷா அல்லாஹ் என்ன ஃபனாவாகி போறவனா இருப்பான். மாஷா அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வான். ஆமீன் ஆமீன். காரணம் என்ன? அபூபக்கர் சித்திக் நாயகத்தை விட இஸ்லாமிய லோகத்துல என்ன மிகப்பெரிய ஒரு கிரேட் ரோல் மாடல் வேற யாரும் கிடையாது. மாஷா அல்லாஹ் வேற யாரும் கிடையாது. அந்த அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, உர்குபு முஹம்மதன் ஃபீ அஹ்லி பைத்தி. அஹ்லுல் பைத் அத்ஹார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிலாத முஹம்மதி ஃபாத்திமத்துல் பத்தூல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், நஃப்ஸ முஹம்மதி அலி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், ஹஸன் கரீம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், தவாத குத்ஸியா நுஃபூஸ் ஆலியா. யாரை காணுங்க? யாரை பார்க்கணும்? கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முராகபா செய்யுங்க. நாயகத்தை காணுங்கங்கறாங்க சித்திக் நாயகம். மாஷா நாயகத்தை காணுங்கன்னு சொல்றாங்க. அதனாலதான் இமாம் ஷாஃபி ரலியல்லாஹு தஆலா அவங்கள திவான்ல சொல்றாங்க, ஹுப்புர் ரசூலி வ ஹுப்புல் ஆலி ருக்னானி லா ஃபர்க பைனஹுமா யா ஈமானி மௌலாய ஸல்லி வ ஸல்லிம் தாயிமன் அபதா அலா ஹபீபிக கைரில் கல்கி குல்லிஹிம் ஹுப்புர் ரசூலி வ ஹுப்புல் ஆலி ருக்னானி. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முஹப்பத், நாயகத்தை பிரியப்படுறதும் நாயகத்துடைய அஹ்லுல் பைத் அத்ஹாரை பிரியப்படுறதும் ரெண்டு முஹப்பத்தும் ஒண்ணுதானே தவிர ரெண்டு வேற வேற இல்லை. எந்த ஃபர்க்கும் இல்லை. யா அஹ்ல ஈமான், யா அஹ்ல ஈமானி. ஷாஃபிமா யா அஹ்ல நாஸ்னு சொல்லல, புரிஞ்சா? அஹ்ல ஈமானி. யாருக்கு பயான் செய்றாங்க ஷாஃபிமா? மனித குலத்துக்கு அல்ல, ஈமான்தாரிகளுக்கு, மூமினீன்களுக்கு. மாஷா காரணம் என்ன? இந்த மாணிக்கத்துல வேல்யூவேஷன் மாஷால என்ன ரத்தின வியாபாரிக்கு தான் புரியும். அஹ்லுல் பைத் அத்ஹார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அஹ்லுல் பைத் அத்ஹார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஹப்பத் ஷரீஃப்ங்கற இந்த டைமண்ட், இந்த யாக்கூத், இதுல வேல்யூவேஷன் யாருக்கு புரியும்? ட்ரை ஃபிஷ் வியாபாரிக்கு புரியாது. கருவாடு விற்கிறவன், காஞ்ச மீன் விற்கிறவனுக்கு என்ன இது தெரியாது. அதனால தான் ஷாஃபி என்ன யா அஹ்ல ஈமானிங்கறாங்க. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் திருக்கலிமாவுடைய விசுவாசத்தை சுவைக்கக்கூடிய, டேஸ்ட் பண்ணக்கூடிய ஈமான்தாரிகளே கூட சொல்றாங்க ஷாஃபி. விளங்குதா? புரியுதா? இப்போ ரமதான்ல மாஷா அல்லாஹ் என்ன எதை அதிகமாக தேடணும்? ஈமான ஜாஸ்தியாக தேடணும். மாஷா அல்லாஹ் ஈமான கொண்டு தான் அமலுக்கு அல்லாஹ் அஜர் கொடுக்குறோம். எந்த ஈமானோடு மாஷா அல்லாஹ் அமல் செய்யறான ஒருத்த
அந்த அமலை பார்த்து அல்லாஹ் கூலி கொடுக்கறதல்ல, ஈமானை பார்த்து அல்லாஹ் அஜ்ர் தர்றான்னு தாஹா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல நம்முடைய தாய் ஆயிஷா நாயி மாசா ஹதீஸ் ரிவாயத் செய்றாங்க. ஆயல மாஷாஅல்லாஹ் என்ன ஆயல மாஷாஅல்லாஹ் ஹஸ்ரத் கரெக்டா ஹஸ்ரத் கைருல் பஷர் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மாஷாஅல்லாஹ் நமக்கு சொல்லி தராங்க, உர்குபு முஹம்மதன் ஃபி ஆலி பைத்தி. முராகபா செய்யுங்க மாஷாஅல்லாஹ், முராகபா செய்யுங்க. முராகபாங்கிற வார்த்தைக்கு என்ன, கண்ணால மட்டும் காணுதல்னு பொருள் அல்ல. முஷாஹதான்னு சொன்னா கண்ணை திறந்து பார்க்கறது, முஷாஹதா செய்யறது. முராகபா என்ன, கல்பாலையும் சிந்தனையாலையும் காண்றது. அப்போ ஒரு விஷயத்தை காணும் பொழுது முழு அட்டாச்மெண்டோட பார்க்கறது மாஷா. என்ன கண்ணால பார்க்கும்போது கல்பு வேற எங்கேயோ வச்சுட்டு கூட கண்ணால பார்க்கும். புரிஞ்சா? கண்ணால மட்டும் முஷாஹதா செய்யும் பொழுது கல்பு எங்கேயோ இருக்கும். புரிஞ்சா? கல்பு எங்கேயோ வச்சுட்டு கண்ணால மட்டும் பார்ப்பான். ஆனா கல்பால ஒண்ணு காணும் பொழுது என்ன, முழுமையாக அவன் காணக்கூடிய அந்த காட்சியில முழுமையாக இருப்பாங்க, முழு இன்வால்வுடன் இருப்பாங்க மசாலா அதுல. அப்ப சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு முராகபா செய்ய, உர்குபு முராகபா செய்யுங்க. கல்பாலையும் ஸஹனாலையும் ஸஹனஷீன் பண்ணுங்க. ஃபார்சில சொன்னா ஸஹனஷீன் பண்ணுங்க. உங்க சிந்தனையை முழுக்க அப்படி வச்சு பாருங்க. சையதா ஃபாத்திமா நாயகி இடத்துல என்ன ரசூலுல்லாஹ் காணுது, அலி நாயகத்துல மாஷா ரசூலுல்லாஹ் பாருங்க, ஹஸனைன் கரீமைன் ரசூலுல்லாஹ் பாருங்க. அதன் காரணத்தினால தான் என்ன, அதே நம்முடைய இமாம் ஷாஃபி ரலியல்லாஹு அன்ஹு ஹஸனைன் கரீமைனுடைய ஜாத் ஷரீஃப பத்தி என்ன, ரவாத்தானி ஷரீஃபான பத்தி மாஷாஅல்லாஹ் நமக்கு சொல்லி தரும்போது, ஃபதஷப்பஹ ஹஸனுன் வஜ்ஹ ரசூல் வ ஹுசைனுன் ஜஸதன் மின்ஹு மதூல்ங்கறாங்க இமாம் ஷாஃபி. எல்லாத்துக்கும் பக்கா ஹதீஸ தலீலா கொண்டு, சும்மா இல்ல. இமாம் ஹசன் என்ன ரசூலுல்லாஹ்வுடைய வஜ்ஹ் ஷரீஃபுடைய ஷபீஹா இருக்கிறாங்க. இமாம் ஹசன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஜ்ஹுல் வதுஹா வஜ்ஹுல் அலி நபியுடைய ஷபீஹ் ஷரீஃபா இருக்கிறாங்க. இமாம் ஹசன் முஜ்தபா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம், இமாம் அலி மகாம் சையனா ஹுசைன் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் நாயகத்துடைய ஜஸதுல் கரீமுடைய ஷபீஹா இருக்கிறாங்க மாஷாஅல்லாஹ். நம்முடைய இமாம் ஷாஃபி சொல்லி தராங்க மாஷா ரஹிமஹுல்லாஹ் ரஹ்மத்து வாசியா. புரிஞ்சா? அப்ப அல்ஹம்துலில்லாஹ் ரஹ்மத்துல் லில் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஹ்லு பைத் அத்ஹாரான இன்றைய தினத்துல உருஸ் முபாரகாவுடைய அரூசா, சாதாரண அரூசா இல்ல, அரிசில முடிஞ்ச கல்யாணம். அரிசில மாஷா அல்லாஹ் நடந்த ஒரே நிக்காஹ் யாருடைய நிக்காஹ், பிதாத் முஹம்மதி ஃபாத்திமத்துல் பத்தூல் அலைஹிஸ்ஸலாம் நஃப்ஸ முஹம்மதி அலி அலைஹிஸ்ஸலாம் நிக்காஹ் ஷரீஃப் தான் மாஷா அல்லாஹ். அல்லாஹ்வுடைய அர்ஷுல் கரீம்ல நடந்த நிக்காஹ் மாஷா. ஏன்னா அல்லாஹ்க்கு அரிசி தேவையில்லை. அல்லாஹ்க்கு அரிசி தேவையா? அல்லாஹ்க்கு அரிசி தேவைன்னு சொன்னா காஃபிரா போயிடுவான். காரணம் என்ன, அரிச மாஷாலா மலக்குகள் ஹாமிலாஜிக்கிட்டு இருக்கிறாங்க, தூக்கி சுமந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அல்லாஹ்க்கு அரிசி வேணும்னு சொன்னா அல்லாஹ் மாஷாலா மலக்குகளால ஹாமிலாக்கப்பட்டவனா போயிடுவான். குஃபுராயிடும் அப்படின்னு நான் சொல்லல. இமாம் அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத், அஹ்லு சுன்னத் ஜமாஅத்துடைய எல்லா முஜ்தஹிதீன்களுக்கு இமாமான ஜீனத்துல் ஆலமீன் பக்கியத்துல்லாஹ் இமாம் ஜாஃபர் சாதிக் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் பயான் செய்றாங்க மாஷா.
அப்ப அரிசி யாருக்கு? அரிசி ரசூலுல்லாவுக்கு, சையதா ஃபாத்திமா நாயகி, சேனா அலி நாயகி, ஹசரத் கரீமனுக்கு தான் அரிசி மாட்டாங்க. விளங்குதா? அரிசி யாருக்கு? ஹபீபுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது கல்பா தஹருல் அலில் அதீமுக்கு பிரியமான அவர்கள் ரிசாலத்துல் கரீம நாயகம் தாவத்து செய்யும்போது அதுக்கு முழுமையாக தன் பொருளாலும் தன் உடலாலும் தன் உயிராலும் குர்பானான நாயகத்துடைய பரிசுத்தமான தெய்வீக திவ்ய திருமேனியோடு முதலாக ஒட்டி உறவாடிய நாயகத்துடைய உத்தமையான அருள் திரு மனைவியும் நம்முடைய ஆரிய தாயுமான உம்மா ஹதீஜா நாயகி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா ஸலாத்து வஸ்ஸலாம் வஃபால் அலைஹில் பரக்காத் மின்ஹா தஹரத் ஆமீன். உம்மா ஹதீஜா நாயகியுடைய விசால் முபாரக்கான உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன ஹுஸ்னா இருந்தாங்க, கவலையா இருந்தாங்க. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கவலையா இருக்கும்போது என்ன நாயகத்தை ரிலாக்ஸ் பண்றதுக்கு அல்லாஹ் மாஷா அல்லாஹ் கூப்பிடுறான். ஹபீபே தங்களுடைய இன்னொரு தர்பாருக்கு வாங்க, தங்களுக்கு மக்கத்துல மாளிகை உண்டு, அது மாதிரி என்ன வானலோகத்துல மாளிகைக்கு வாங்க. இது அரிசி மாஷா அல்லாஹ் ரசூலுல்லாஹோட மாளிகை. அது இங்க கொஞ்சம் போர் அடிச்சா இதுவும் அங்க இருப்பாங்க. விளங்குச்சா? இங்க போரிங் ஆனா அங்க இருப்பாங்க. நம்ம மாசால என்ன செய்வோம்? அங்க எங்க போவோம்? ஊர்ல இருந்தா என்ன அந்த ப்ரொஃபைல்ல பாத்துக்குவேன், பஹா எங்க இருக்கிறாங்க சென்னை அப்படியே வாக்கிங்ல மாளிகை பங்களால. புரிஞ்ச விளங்குதா? அப்ப அல்ஹம்துலில்லாஹ் என்ன ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அல்லாஹ் அரசப்பட அல்லாஹ்வுடைய ஹபீபுக்கு அரசப்படச்சு வச்சிருக்கான். ஹபீபுடைய பிலாத்துல் கரீமான ஹபீபுடைய நஃப்சுல் அதீமான சையதா ஃபாத்திமா சையதுனா அலி அலைஹிமுஸ்ஸலாம் அவங்களுக்கு அல்லாஹ் அரச படைச்சு வச்சிருக்கான். ஏன்னா அவங்களுடைய நிக்காஹ் நடக்கிறதுக்கு மாஷா அவர்களுடைய நிக்காஹ் ஷரீஃப் நடக்கிறதுக்கு மாஷா. அப்போ அரசுடைய அரூசாவான சையதத்துல் ஆலமீன் ஃபாத்திமத்துல் பத்தூல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோட அதீம ஷான பத்தி நாயகம் என்ன சொல்றாங்க? அன்ன ஃபாத்திமா புத்அத்துன் மின்னி, அன்ன ஃபாத்திமா புத்அத்துன் மின்னி. மூணு கலிமத்து வருது. புத்அத்துன் மின்னி, பத்அத்துன் மின்னி, புத்அத்துன் மின்னி. மாஷா மூணு வகையான லஃபுல் ஷரீஃப் வருது மாஷா. அப்ப அல்ஹம்துலில்லாஹ் சையதத்துல் ஆலமீன் ஃபாத்திமத்துல் பத்தூல் அலைஹிஸ்ஸலாம் அதீமு ஷானை நமக்கு ஹபீப் ரப்பல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிசான் ஹக்கல் கரீமான பிஷார செய்றாங்க. அன்ன ஃபாத்திமா புத்அத்துன் மின்னி. ஃபாத்திமா எதில் மாஷா அல்லாஹ் என்ன 7 பகுதி மாஷா. ஃபாத்திமா 7 பகுதி, அலி ஒரு பாதி, ஹசன் ஒரு பாதி, ஹுசைன் ஒரு பாதி. தில்க அஷரத்துல் காமிலா காமிலா மாஷா. ذات முஹம்மதியா ذات முஹம்மதியா. விளங்குதா? புரிஞ்சா? ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லிசான் ஹக்கல் கரீமான சையதத்துல் ஆலமீனோட அதீமு ஷான் நமக்கு மாஷா நாயகம் புரிய வைக்கிறான். ஹஜ்ருல் அஸ்வத் கல்லு மாஷா அல்லாஹ் என்ன ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொர்க்கத்திலிருந்து உலகத்துக்கு வரும்போது கொண்டு வந்தது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இந்த துனியாவுக்கு வர முன்னாடியே அல்லாஹ் காபத்துல்லா ஷரீஃபை கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டான். காபா ஷரீஃபை முதல்ல கட்டினது மலக்குமார்கள். காபா ஷரீஃபை ஃபர்ஸ்ட் முதல்ல என்ன காபத்துல்லா ஷரீஃபை தாமீர் செஞ்சது யாரு? மலக்குமார்கள். மலக்குமார்கள் தாமீர் செஞ்சு ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் படைக்க முன்னாடி ஜின்கள் அந்த உலகத்துல படைச்சு விட்டான். ஜின்கள் மாஷா அல்லாஹ் என்ன உலகம் பூரா ஜின்கள் தான் இருந்துச்சு. அந்த ஜின்கள் அல்லாஹ்வுக்கு மாறு செய்யும் போது மலக்குகளை அனுப்பி அல்லாஹ் என்ன செஞ்சான்? ஜின்கள் என்ன அடிச்சு பிடிக்க சொன்னான். அப்ப ஜின்கள் பல பக்கத்திலே ஓடுனுச்சு.
மலக்கள் அரெஸ்ட் பண்றது அளவுக்கு அரெஸ்ட் பண்ணாங்க. சில ஜின் என்ன தப்பி அங்கங்க ஓடி போய் ஒளிஞ்சிச்சு. அப்ப ஜின்கள் விரண்டு அங்கே எங்கேயும் ஓடும் போது காபத்துல்லா ஷரீஃப் அல்லாஹ் என்ன செஞ்சான், அப்படியே கைபாக்கி வச்சுட்டான். மலக்கள் கட்டின காபாவை, மலக்கள் கட்டின காபாவை அல்லாஹ் கைபாக்கிட்டான். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் உலகத்துக்கு வந்த பிறகு அல்லாஹ் உத்தரவு கொடுத்தான், அந்த கைபான காபா எந்த இடமோ அதே இடத்துல ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணாங்க மாஸ்டர், காபத்துல்லா ஷரீஃப். அப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அப்படி காபாவை கட்டும் போது என்ன, அவங்க சொர்க்கத்திலிருந்து கொண்டுட்டு வந்த ஹஜ்ருல் அபியத காபாவில் வச்சாங்க. ஹஜ்ருல் அபியத் அந்த கல்லுடைய பிரகாசம் என்ன, மஷ்ரிக்ல இருந்து மகரிப் வரைக்கும் அப்படியே மின்னுச்சு, லைட்டிங். அதுல ஜின்கள்லாம் பயந்துச்சு, எங்க மலக்கள்கிட்ட மாட்டாம போய் ஒளிஞ்சிச்சுல, எஸ்கேப் ஆனிச்சு. அந்த ஜின்கள் பூரா அல்லாஹ் நம்மளை ஹலாக்காக்குறதுக்கு ஏதோ ஒரு பெரிய பவரை வானத்திலிருந்து இறக்கி வச்சுட்டானோ வருஷம் சொன்ன ஜின்கள்னா ஹைபத்தாக இருந்துச்சு, அந்த அளவுக்கு ஒரு பிரகாசம் இருந்துச்சு. ஹஜ்ருல் அபியத் நமக்கெல்லாம் தெரியும். கடைசியில் மனிதர்கள் செய்கிற பாவத்தால ஜின்கள் மனிதர்கள் எல்லாரும் போய் முத்த எல்லார பாவத்தையும் அது உறிஞ்சி ஹஜ்ருல் அஸ்வதா போயிடுச்சு. இப்ப ஹஜ்ருல் அஸ்வத பேச்சு நமக்கு ஏன் வருதுன்னா, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ருல் அஸ்வத் எல்லாரும் அல்லாஹ்வுடைய மொத்த மஹ்லூகாத்துக்கும், அது அஃலான மஹ்லூகா இருக்கட்டும் சாதாரணதா இருக்கட்டும், புரிஞ்சா, எல்லா படைப்புகளுக்கும் எல்லா மஹ்லூகாத்துக்கும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவுடைய ஹபீபுல் ஆலம் தான் அதுக்கு என்ன உயர்வு கொடுக்கிறது, கிரேட்னஸ் கொடுக்கிறது. மாஷா புரிஞ்சா, எல்லாருக்கும் கண்மணி முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாலன் ஷரீஃபுடைய பரக்கத் ஷரீஃப் கொண்டு எல்லாத்துக்கும் உயர்வு ஏற்படும். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கொண்டு வந்தாங்க கல்ல சொர்க்கத்திலிருந்து, ஹஜ்ருல் அபியதா கொண்டு வந்தாங்க. அந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாமே அப்படி ஒரு, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் எத்தனையோ தடவை முத்தமிட்டாங்க அந்த கல்ல. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அப்படி ஒரு ஹுர்மத்து கொடுக்கிறதுக்கு அவங்களுக்கு பவர் இல்லை. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்க முத்தமிட்டாங்க, அவங்களுக்கு பவர் இல்லை. எல்லாத்துக்கு பிறகு நூஹ் நபி காலத்துக்கு பிறகு காபாவெல்லாம் செதஞ்சு போயிடுச்சு. அந்த மாதிரி காலத்துல என்ன மறுபடியும் எடுத்து ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி வெள்ளத்துல அடிச்சுக்கிட்டு போன ஹஜ்ருல் அஸ்வத் என்ன எடுத்துக்கிட்டு வந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கொடுத்து பதிச்ச இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கூட ஹஜ்ருல் அஸ்வதுக்கு அப்படி ஒரு ஹுர்மத் கொடுக்கல. எந்த நபியும் கொடுக்கல, எந்த ரசூலும் கொடுக்கல. தாஜுல் அன்பியா வல் முர்சலீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ருல் அஸ்வதுக்கு மசாலா என்ன ஒரு பெரிய அந்தஸ்தை கொடுத்தாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். புகாரி சையது புகாரி ஹதீஸ் தாரீഖல்ல இப்ப நம்ம இன்னைக்கு நசீர் சொல்லி பேச எல்லா ஹதீஸும் புகாரி ஹதீஸ். மசாலா நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் பார்த்து திருவளமானாங்க. கியாமத் நாள் வரை வரக்கூடிய எல்லா முஸ்லிம்களுக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பாக்கியம் கொடுக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய திரு கரத்தை நீங்க முத்த வேண்டுமே ஆனால் அல்லாஹ்வுடைய திரு தஸ்த் ஷரீஃபை, தஸ்த இலாஹி, அல்லாஹ்வுடைய திரு கரத்தை, அல்லாஹ் மாஷாஅல்லாஹ் தஸ்பீஹ் விட்டு மகா பரிசுத்தமானவன், அல்லாஹ்வுடைய திரு கரத்தை முத்தமிடக்கூடிய அளவுக்கு அல்லாஹ்வுடைய குர்பு உங்களுக்கு வேணும்னு சொன்னா ஹஜ்ருல் அஸ்வத முத்தமிடுங்க. மாஷாஅல்லாஹ் என்ன செய்யுங்க, ஹஜ்ருல் அஸ்வத முத்தமிடுங்க. மாஷாஅல்லாஹ் ஹஜ்ருல் அஸ்வத் ஒருத்தர் முத்தமிட்டார்னா ரொம்ப கிரௌடா இருக்குது, எப்படி போவேன், பரவாயில்ல, தூரத்துல இருந்து இப்படி கிஸ் பண்ணிட்டார், ஃப்ளைங் கிஸ் கொடுத்துட்டார். மாஷாஅல்லாஹ் நாயகம் அவர்கள் முபாரக்கான திரு அசா ஷரீஃபை நீட்டி அப்படி ஊத்திருக்கிறாங்க ஒட்டைகள் இருந்துகிட்டு. அவர்கள் மாறிக்கணும் ஹஜ்ருல் அஸ்வதுக்கு மாஷாஅல்லாஹ் என்ன அலுமதி கொடுக்குறதே அவங்க தான். மாஷாஅல்லாஹ் பிறகுதா அவ என்ன ஹஜ்ருல் அஸ்வத தக்பீர் செஞ்சா அல்லாஹ்வுடைய ஒரு ஆளுக்கு அல்லாஹ்வுடைய கையை முத்துறதுக்கு ஆசையா இருக்குது, அல்லாஹ்வுடைய கையை முத்துறதுக்கு ஆசையா இருக்குது. அவ்வாறு என்றால் ஹஜ்ருல் அஸ்வத் முத்தமிட்டா போதும்.
எந்த நபியும் சொல்லலையே. ஆமா, அந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துல இருந்து ஈசா நபி வரையிலையும் எந்த நபியும் அப்படி சொல்லல. ஹஜ்ருல் அஸ்வதுக்கு எந்த ரசூல் அப்படி சொல்லல. சையதுல் அன்பியா வல் முர்சலீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருவாயில் மட்டும் தான் சொன்னாங்க. அப்படி காரணம் என்னன்னு சொன்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முபாரக்கான திரு உதட வச்சு எப்ப ஹஜ்ர முத்தமிட்டாங்களோ, ஹஜ்ர் மாஷா அல்லாஹ் அல்லாஹ்க்கு ரொம்ப கரீபுல போயிடுச்சு. மாஷா அல்லாஹ் விளங்குதா? ஹஜ்ருல் அஸ்வத எப்போ முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கமு ஷரீஃபால தெய்வீக திவ்ய திரு உதட வச்சு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்போ ஹஜ்ர முத்தமிட்டாங்களோ, அப்ப ஹஜ்ர் மாஷா அல்லாஹ் என்ன ஆயிடுச்சு? அல்லாஹ்க்கு ரொம்ப கரீபுல போயிடுச்சு. மாஷா அல்லாஹ்க்கு ரொம்ப குர்பாயிடுச்சு. மாஷா அல்லாஹ்வுடைய அடியார்களே, முஸ்லிம்களே, நீங்க யாராவது என்ன ஹஜ்ருல் அல்லாஹ்வுடைய திரு கரத்தை முத்தமிட ஆசைப்பட்டா என்ன செய்யுங்க? ஹஜ்ருல் அஸ்வத போய் நீங்க முத்தமிடுங்கட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹஜ்ருல் அஸ்வத் மஹந்த துண்டு வேற இருக்கு. இங்க ஒரு ஃபேன் போட ஏசி நல்லா வர மாதிரி டக்குனு எடு. கீழே படம் எடுத்துட்டு வா. மாஷா அல்லாஹ். என்ன ரஹ்மத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரிசால் ஹதல் கரீமான பிஷார செய்றாங்க. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவுடைய திரு கரத்தை முத்த யாருக்காவது ஆசையா இருந்தால் அவர் என்ன செய்யணும்? ஹஜ்ருல் அஸ்வத போய் முத்தமிட்டா போதும். சார் அல்லாஹ் மாஷா அல்லாஹ் என்ன மகா பரிசுத்தமானவன். சுப்ஹானல்லாஹ் அம்மா யசிஃபூன். அந்த குர்ப காட்டுறதுக்காக அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை ஆசைப்படக்கூடிய ஆஷகீன்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஃபைது கொடுக்குறாங்க. அப்படி மாஷா அதுல முக்கியமான விஷயம் என்ன? மூசா நபி காலத்துல, ஈசா நபி காலத்துல காபத்துல்லா ஷரீஃபை ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் காலத்துல கூட ஹஜ்ருல் அஸ்வதுக்கு அப்படி என்ன ஒரு ஃபைது வரல. खातमुन नबुवत खातमुन नबिय्यीन முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கைருல் குர்ஆன் என்ன ஹஜ்ருல் அஸ்வதுக்கு அப்படி ஒரு அஸமத் சரி ஒரு பெரிய ஒரு ஆலா ஷான் வர காரணம் என்ன? எப்ப ஹபீபுல்லாஹி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தேவிய திவ்ய திருவாயால முத்தமிட்டாங்களோ ஹஜ்ருல் அஸ்வத, அப்ப என்ன ஆயிடுச்சு? ஹஜ்ருல் அஸ்வத் மாஷா அல்லாஹ் அல்லாஹ்வுக்கு ரொம்ப குர்புல போயிடுச்சு. அல்லாஹ்வுக்கு ரொம்ப அது குர்புல போயிடுச்சு. மாஷா ஆஹா. ஒரு முறை எம்பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முத்தமிட்ட ஹஜ்ருல் அஸ்வத் மாஷா அல்லாஹ் அல்லாஹ்வுடைய கைங்கிற அளவுக்கு குர்புல போனா காலமெல்லாம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முத்தமிட்டு மகிழ்ந்தாங்களே. பிதாத் முஹம்மதி ஃபாத்திமத்துல் பத்தூல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஸாத் குதுஸே எந்த அளவுக்கு அதிமு ஷான்ல இருக்கு. மாஷா அல்லாஹ். ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தர்பார் குதுஸியா சையதுல் ஆலமீன் பிதாத் முஹம்மதி ஃபாத்திமத்துல் பத்தூல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் எந்த சமயத்துல வந்தாலும் சரிதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாஷா அல்லாஹ் எழும்பி நின்றுவாங்க. மாஷா அல்லாஹ். சையீதா வந்துட்டா எழும்பி நிப்பாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூலுல்லாஹ்வுடைய தர்பார் ஆலியாவுடைய பாபு ஷரீஃப்ல சையதுல் மலாயிகா மாஷா அல்லாஹ் இஜாசத்துக்காக காத்து கிடப்பாப்புல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். அந்த நாயக மாஷா அல்லாஹ் எழும்பி நிப்பாங்க. பிலாத் முஹம்மதி ஃபாத்திமத்துல் பத்தூல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். சையதா ஃபாத்திமா நாயகத்துடைய திரு கரத்தை முத்தமிடுவாங்க நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஜாமிஉ ஸஹீஹ் முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். மாஷா சையதா ஃபாத்திமா நாயகியுடைய திரு கரத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முத்தமிடுவாங்க. மாஷா அதோட சையதா ஃபாத்திமா நாயகியுடைய ஜபஹத் ஷரீஃப் முபாரக்கான நெற்றியை முத்தமிடுவாங்க. மாஷா தனக்கு பக்கத்துல உட்கார சொல்லுவாங்க. சையதா ஃபாத்திமா நாயகி
அமர்ந்த பிறகு நாயகம் அவர்கள் அமர்வாங்க. காலமெல்லாம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி கொண்டாடி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கௌரவித்து வந்த ஃபாத்திமத்துல் பத்தூல் அலைஹிஸ்ஸலாம் ஸாத குத்ஸியா இலாஹுல் ஆலமீன் உடைய ஹதரத்துல் இலாஹியால எந்த அளவுக்கு ஆலா ஷான்ல இருக்கு மாஷாஅல்லாஹ். அந்த ஃபாத்திமத்துல் பத்தூலுடைய தெய்வீக திருநாமத்தை மாஷாஅல்லாஹ் மஹப்பத்தோட சொல்றதே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த ரமதானுல் கரீம் மாஷாஅல்லாஹ் நமக்கு அல்லாஹ் என்ன ஃபத்ஹாத் கொடுத்துட்டாங்க. ரமலான் மாதத்தை அல்லாஹ் நமக்கு என்ன ரமதானுடைய எல்லா பரக்காத்து செயல்களையும் இலாஹுல் ஆலமீன் நமக்கு மாஷா அல்லாஹ் ஹாசிலாத்து கொடுத்துட்டாங்க. அடையாளமா இருக்குது மாஷா அல்லாஹ். பிதாத் முஹம்மதி ஃபாத்திமத்துல் பத்தூல் அலைஹிஸ்ஸலாம் மனாகிபு ஷரீஃப் மாஷா. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய ஹபீபுல் ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மொத்த மஹ்லூகாத்துக்கும் மனித குலத்துக்கு மட்டுமல்ல, ஜின்களுக்கு மட்டுமல்ல, மலக்குகளுக்கு மட்டுமல்ல, எல்லா அல்லாஹ்வுடைய மஹ்லூகாத்துக்கும் அல்லாஹ்வுடைய எல்லா படைப்புகளுக்கும் மாஷா அல்லாஹ் ராஸிகுல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹாலிகுல் ஆலமீன் உடைய எல்லா மஹ்லூகாத்துக்கும் காட்டுறாங்க. பிதாத் முஹம்மதி ஃபாத்திமத்துல் பத்தூல் அலைஹிஸ்ஸலாம் அது ஷான் என்னன்னு சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஹஜ்ருல் அஸ்வத நாங்க என்ன வச்சு உதாரணம் காட்டுறாங்க மாஷா அல்லாஹ். ஒரு தடவை முத்தமிட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு மாஷா அல்லாஹ் என்ன தவாப் செய்யும்போது சொன்னாங்க, நம்ம எல்லா உலமாக்களும் பயான் செய்ய கேட்டுக்கிறோம், யா ஹஜர் உன்னால இந்த லாப நஷ்டத்தை கொடுக்க முடியாது, நான் உன்னை முத்தமிடுறதெல்லாம் என்ன என்னுடைய ஹபீபுல் ஆலமான முஸ்தபா கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முத்துனாங்களே கிஸ் பண்ணாங்களே அதுக்காக தான் நான் தக்பீர் செய்யறேன்னு சொன்னாங்க மாஷா அல்லாஹ். ஒரு முறை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முத்தமிட்டாங்க. ஹஜர் மாஷா அல்லாஹ் அல்லாஹ்வுடைய கைங்கிற அளவுக்கு உயர்ந்துருச்சு மாஷா அல்லாஹ். நமக்கு எல்லா ஷரஃபும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய நாலே ஷரீஃபுடைய சதகா ஷரீஃப் கொண்டு தான் உண்டு மாஷா அல்லாஹ். நமக்கு எல்லா ஷரஃபும் என்ன கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாலே ஷரீஃபுடைய பரக்கத்தை கொண்டு தான் உண்டாகும் மாஷா அல்லாஹ். நமக்கு அல்ஹம்துலில்லாஹ் என்ன துனியாவிலும் ஆখিরাத்திலும் சர்வ சந்தோஷமும் சர்வ வெற்றியும் சர்வ பாக்கியங்களும் ஹய்யுல் கய்யூமான அல்லாஹ் துல் ஜலால் நமக்கு என்ன தந்தருள் புரியுது. நமக்கான ஒரே வசீலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மாலி ஹபீபுன் ரஹ்மத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் நமக்கு மாஷா அல்லாஹ் என்ன எல்லா விதமான சந்தோஷம், எல்லா விதமான ஃபத்ஹும், எல்லா விதமான ஷராஃபத்தும் மாலி ஹபீபுன் சிவா ஹுப்பி லதைக வசீலத்துன் எல்லா விதமான சந்தோஷம் நமக்கு ஜாரி ஆகுறதுக்கு என்ன ரசூலுல்லாஹ்வுடைய மஹப்பத் ஷரீஃபான வசீலாவை தவிர ஒண்ணும் கிடையாது மாஷா. அது கொண்டு எல்லாம் சாத்தியமா, அது கொண்டு எல்லாம் சாத்தியமா மாஷா. அப்படிப்பட்ட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாஷா ஒரு தரம் ஹஜ்ருல் அஸ்வத் முத்தமிட்டாங்க. அந்த ஹஜ்ர முத்தமிட்டாலே அல்லாஹ்வுடைய கரத்தை முத்தமிட்டவர் போல் ஆவார்னு சொன்னா காலமெல்லாம் முத்தமிட்டாங்க சையதா ஃபாத்திமா மாஷா அல்லாஹ். காலமெல்லாம் முத்தமிட்டாங்க சையதா ஃபாத்திமா நாஹி மாஷா அல்லாஹ். அப்போ சையதத்துல் ஆலமீன் பிதாத் முஹம்மதி ஃபாத்திமத்துல் பத்தூல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கௌரவ அதிமுஷான் எங்க இருக்குது மாஷா சுப்ஹானல்லாஹ். அப்போ சையதத்துல் ஆலமீன் பிதாத் முஹம்மதி ஃபாத்திமத்துல் பத்தூல் அலைஹிஸ்ஸலாம் மஹப்பத் ஷரீஃப் அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்றான்னு சொன்னா ரப்புல் ஆலமீன் அவங்க ரிதாவை நமக்கு என்ன அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அத்தா செஞ்சிட்டாங்கறதோட அடையாளமா இருக்குது மாஷா.
حي القيوم الله ذو الجلال والحبيب العالمين محمد رسول الله صلى الله صلى الله عليه وسلم. أهل بيت أطهار بضعة محمد فاطمة البطول عليه عليه السلام. الصلاة والسلام. محمد علي عليه عليه الصلاة والسلام. الكريم عليه السلام. عليه الصلاة والسلام. يا نفوس عالية ودي محمد شريفيم محمد شريفيم آمين. நம்முடைய அகலுக்கும் அல்லாஹ் துனியாவிலும் ஆகிரத்திலும் ஆமீன். அல்லாஹ் தௌஃபீக் செஞ்சு நசீப் ஆமீன். ஆமீன். தௌஃபீக் இல்லா பில்லாஹ் اللهم صل وسلم على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما تحب وترضى بأن تصلي عليه خمسة وتطفي بها خر الوباء الخاتمة المصطفى والمرتضى وابناهما والفاطمة لخمسة أطفي بها خر الوباء الخاتمة المصطفى والمرتضى وابناهما والفاطمة لخمسة أطفي بها خر الوباء الخاتمة المصطفى والمرتضى وابناهما والفاطمة سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما تحب وترضى بأن تصلي عليه